4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன் நேரா நான் பேப்பருக்கு படிக்க போறேன் இனியா காலை வணக்கம் தமிழ் பேச மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வேகமாக வந்திருக்கேன் என்ன சொன்னா கொட்டு மலையிலும் ஓடோடி வந்திருக்கிறேன் என்னென்ன பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்லுங்க. முதற்தர வானொலி சூரியன்ல முதற்தர காலை நேர நிகழ்ச்சிக்கு நிறைய அனுசரணை எல்லாம் இருக்கிற வழினால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டு போறேன். பிசி இன்னைக்கு வேறத்தினுடைய இறுதி நாள் இல்ல பள்ளிக்கிழமை என்ன நேற்று வாகனங்கள் இதெல்லாம் மரங்கள் எல்லாம் முறிஞ்சு சூறாவளி காற்று மிரண்டாய் பக்கமெல்லாம் சும்மா தூக்கிட்டு போயிட்டு ஆக்கல எல்லாம் இப்ப கூட காலையில கூட அப்படிதான் நாங்கள் வேலைக்கு வரும்போதும் புயல் காற்றெல்லாம் அடித்தது. கடலுக்கு போனா மீனவர்களே மீன் விலையெல்லாம் தங்கத்துல விலை மாதிரி தான் கிடக்குது. இருந்தாலும் மீனவர்கள் பார்த்து உங்களோட இடங்கள்ல காலநிலையை பார்த்து தொழிலுக்கு செல்லுங்க. என்ன அவதானமாக இருங்க. என்னன்னா நேற்று தினம் கடுமையான ஒரு தீர்ப்புகள் வந்திருந்தது முன்னாள் அமைச்சர்மார்களுக்கு. ஏற்கனவே நாங்கள் நேற்றைய நாள்லயும் சொல்லியிருந்தோம். என்ன பேப்பர் படி நீங்களும் சொல்லியிருந்தீங்க தானே. 40 மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கைதாவாருன்னு சொன்ன மாதிரி 2 பேருக்கு நேற்று 20 வருடங்கள் 25 ஆண்டுகள் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டுல நடந்ததாக சொல்லப்படுற ஒரு ஊழல் பயங்கரமான ஒரு தீர்ப்பு. இப்பயே வயசு ஒரு 60 அப்படி இப்படி இருக்கும். என்னன்னா மகிந்தானந்தாவுக்கு 20 வருடங்கள், நளினுக்கு 25 ஆண்டுகள் சிறை, 14,000 கெரம், அதே மாதிரி 11,000 டேம் பலகைகளை கொள்வனவு செய்து விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கிய குற்றச்சாட்டின் மேல் நீதிமன்ற தீர்ப்பு. குற்றம் நிரூபிக்கப்பட்டது. தண்டனையை குறைக்குமாறு இருதரப்பாலும் கோரிக்கை செய்யல இந்த விளையாட்டை. ஆனா இவங்க இப்படி ஊழல் தான். என்னன்னா இவர்கள் சார்பான சட்டத்தரணிகள் கோரிக்கை முன்வைத்தார்கள் நீதிமன்றத்தில். 2015ஆம் ஆண்டு தானே ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை விளையாட்டு சம்மேளனம் மூலம் 14,000 கரம் மற்றும் 11,000 டேம் பலகைகளை கொள்வனவு செய்து விளையாட்டு களங்களுக்கு வழங்கிய குற்றச்சாட்டில தான் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகி மற்றும் சதோசாவின் முன்னாள் தலைவர் பின்னர் வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய நளின் பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளிகள் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு அறிவித்ததுன்னா ஒருவருக்கு 25 ஆண்டுகள் மற்றவருக்கு 20 ஆண்டுகள் 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு ஏகமனதாக இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. கடூழிய சிறை தண்டனையாக வழங்கப்பட்டது. இந்த ஏற்கனவே சொல்ல முற்பட்ட விஷயம் அதாவது இந்த தண்டனையை குறைக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தண்டனை விஷயத்துல கவனம் எடுங்க, இருவருக்கும் வயது அதிகம், வாழ்க்கையை வீணா போயிரும். ஆனால் பிறகு நீதிமன்றத்திடம் சுட்டிக்காட்டப்பட்டது, இல்லை அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறார்கள், அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள், அதனால் தான் நாடு இந்த அளவுக்கு வங்குரோல் தரைந்திருக்கிறது என்று மக்கள் மத்தியில பெரிய விஷயம், அதிகமா பேசப்படுற விஷயமா அது இருக்கு. அது மட்டுமல்ல நெத்தலிகளை பிடிச்சு போடுறாங்க, திமிங்கங்களை பிடிக்கிறாங்க இல்லெல்லாம் கருத்துகள் இருக்கின்றன நீதிபதி அவர்களே. அதனால எல்லாருக்குமே இனி யாரும் ஊழல் செய்யக்கூடாது, ஊழல்வாதிகள் எல்லாரும் பயப்படணும், அந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பை வழங்குங்கள் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் நீதிமன்றத்தால் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. சரியண்ணா, பிசிஆர் பரிசோதனைகள் அதிகரிப்பாமண்ணா கோவிட் தொடர்பில் அவதானத்துடன் இருக்கிறோம் என்கிறார் சுகாதார அமைச்சின் செயலாளர். அவங்க அவதானத்துடன் இருந்து வேலை இல்ல. மக்களே நீங்க அவதானமாக இருங்க. நான் பேப்பர் படியனாகி நான் சொல்றதா உங்களுக்கு கொரோனா நிலைமைகளை கண்டறியறதுக்கு வைத்தியசாலைகளையும் விசேட கண்காணிப்புகளை செய்யறாங்களா இருக்கிறாங்க. பிசிஆர் அதிகரிச்சிருக்காங்க. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நடவுங்க மக்கள். என்ன அமைச்சரவை மறுசீரமைப்புக்கு காரணம் என்ன? ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கம் முதல் தடவையாக வீழ்ந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் கூறுகிறார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அறிவிக்கும் காலம் ஒன்றுடன் நிறைவாமன்னா இனி கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்கிறார் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சொல்லி போட்டார். 3 கட்சிகளும் இணைந்து பேசுவோம் சித்தார்த்தனிடம் சுமந்திரன் தெரிவிப்பு. மற்றது வடமாகாண காணிகளை ஏன் நிர்ணயம் செய்யக்கூடாது? சரத்வீர சிகர கேள்வி கேட்டா அப்பா எங்கடா இந்த மனுஷன் வேதுராக்கில் பார்த்தா திறந்துட்டேன். சமஷ்டிக்கும் இணக்கம் தெரிவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்ய முயற்சிக்காதீர். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் சிவில் சமூக பிரதிநிதிகள் வலியுறுத்தலாம். கொள்கை ரீதியில் இணக்கப்பாடு எட்டப்படின் இணைந்து ஆட்சியா என்னாக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சந்திப்பில் இணக்கமா? பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை இனப்படுகொலையா? கனடிய மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரிடம் விஜயதாச கேள்வி கேட்டிருக்காங்க. துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயம், பானாந்துறையில சம்பவம் ஒன்று பதிவாயிருக்கு. மற்றது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியில படம் போட்டு அதிகரிக்கப்பட்ட தீர்வு வரிகளை நீக்க அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவா மேன்முறையீடு செய்ய போவதாக ட்ரம்ப் சொல்றார். மக்கள் ஆணை வழங்கப்பட்ட தலைவனுக்கு தீர்மானங்கள் எடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது.
மக்கள் ஆணை இல்லாமல் இருக்கிற நீதிமன்றங்களுக்கு அப்படி முடியாது இந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு. அதனால இதை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி திரும்ப மேன்முறையீடு செய்ய போறேன். இது தினக்குரல் பத்திரிகை பார்ப்போம். இனி நாங்கள் இதுவரை வீரகேசரி பத்திரிகையோட முற்பக்க செய்திகளை பார்த்தோம். தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியா அந்த செய்தி தான். நான் ஐந்தானந்தவுக்கு 20 வருடம், நளினுக்கு 25 வருடம் என்ற புகைப்படத்துல செய்தி வந்திருக்கு. மற்றது இவங்க மேன்முறையீடு செய்வராம், ஆச்சரியக்குறியோடு செய்தி வந்திருக்கு. மகிந்தானந்தாவும் நளினும் தண்டனை வழங்கல் ஆரம்பமாகிவிட்டது, இன்னும் பலர் சிக்குவார். பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சொல்லி இருக்கிறார். நிறைய பேர் அச்சத்தில் இருப்பாங்க. என்னை கைது செய்ய முயற்சி என்று உதயகம்பவன் நிலை கூறுகிறார். மன்னார் வைத்தியசாலையை வசப்படுத்தி மாகாண அதிகாரங்களை இந்த அரசும் பறிக்கிறதா கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி வந்திருக்கிறது. கொக்கத்தொடுவாய் மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட 52 எலும்புக்கூடுகளும் 52 எலும்புக்கூடுகளுக்கும் உரியவர்கள் யார் கேள்விக்குறியுடன் செய்தி. அரசாங்கத்தின் அடுத்த இலக்கு யார்? முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் கலக்கத்திலாம். ஏற்கனவே இப்ப இந்த கிட்டடியில துமிந்த திசாநாயக்கவும் கைது செய்யப்பட்டார் தானே. ஹேவ்லாக் சிட்டி தொடர்மாடி குடியிருப்புல கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த T56 துப்பாக்கி ஒன்று, அது சம்பந்தமாக அவரும் உள்ள இருக்கிறார். இன்னும் அப்படி ஏதோ லிஸ்ட் அதிகமாகும் சொல்லப்படுகிறது. சரி அண்ணா, நேரம் போட்டு இதெல்லாம் படிச்சாச்சு, போட்டு வரேண்ணா. சரி, நன்றி. திங்கட்கிழமை சந்திக்கிறேன். நன்றி. பாய் அண்ணா, கவனம், டேக் கேர். மக்கள் அவதானத்துடன் இருங்க. பாய் பாய். பேப்பர் படியம் போலாம்.